ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலையிலே எழும்பியாச்சு. காலையிலே எழும்பி பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லஞ்சை ரெடி பண்ணணும், டிஃபனும் ரெடி பண்ணணும். சரி, ஒரே வீடியோவாக சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எக்கு தான் வாங்கிட்டு லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா, எக்கு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. 10 முட்டையை நல்லா பாயில் பண்ண போட்டுறேன். அதுக்கே அந்த டைம்லேயே சைடிஷ் என்னென்னா, இப்போ அந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடியே தக்காளியை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. எண்ணெய் சூடானதுமே அது கூட 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு இதையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெயில் அது பொரிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம அது கூட போட்டுடலாம். இப்போ 2 துண்டு பட்டை போட்டிருக்கிறேன். அது கூடவே 3 கிராம்பு போட்டிருக்கிறேன். இது நமக்கு நான்வெஜ் செய்கிறதுனால அந்த நான்வெஜ் வாசத்துக்காக நம்ம இதில் போடுறோம். ஏன்னு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கணும். வெங்காயம் வதங்குற நேரத்தில் இதுக்கு தேவையான தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கூடவே நம்ம இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு முடிஞ்சதுமே நம்ம வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துடலாம். தக்காளியும் இந்த வெங்காயமும் சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டே 1 ஸ்பூன் மஞ்சள் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இது நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா எதுலன்னா நம்ம இடிக்கல்ல வச்சு இடித்து நம்ம போட்டுடலாம். இனி இதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துருக்கேன். இப்போ கலருக்காக நம்ம காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். என்னென்னா இப்போ காஷ்மீர் சில்லி காரம் இருக்காது, அதனால் நம்ம 1 ஸ்பூன் போட்டால் போதும். இனி இது கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா கிரேவி அதிகமாக வராது, கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கும். நம்ம கிரேவி சப்பாத்திக்கு நம்ம எடுக்கிறதுனால கிரேவி கன்சிஸ்டன்சியாகவே எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை லைட்டாக நம்ம கீறி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே முட்டையில் இறங்கிரும். இன்னும் இறக்குற ஸ்டேஜில் இப்போ முட்டையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு மல்லியிலையை போட்டு மல்லியிலையை தூவி நம்ம அது கூடவே வெந்தய இலை, இப்போ கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதையும் நம்ம தூவி இறக்கிடலாம். இப்போ அழகான டேஸ்டான கிரேவி ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.